வணக்கம். இது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஓல்டு கொஸ்டின் உள்ள ஆப்டிடியூட் ஃபார்மில் உள்ள கொஸ்டின் இதுதான் நமக்கு சம்மே. போர்ட்மாஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்கெட்டு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் செய்யணும். இதில் நமக்கு ஒர்க் என்னதுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் 968 இதில் கொஸ்டின் மார்க் சிம்பிள் போட்டுருந்தேன். டிவைடட் பை 79 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512. அப்படிதானே? இது டிவிஷனை இந்த நம்பர் 79 இந்த மொத்த வேல்யூவும் கண்டுபிடிச்சதை 4 மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு எக்ஸ் தெரியாது. 4 வந்து ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 968 டிவைடட் பை 79 இஸ் ஈக்குவல் டு 512 டிவைடட் பை 4. இது ப்ராடக்ட்லேருந்து ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணால் டிவிஷனில் போகும். இதை நான் கட் கொடுத்தேன் அப்படின்னா 1 4 is 4 ரிமைண்டர் 2 20 நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா 1 4 is 4 ரிமைண்டர் 1 2 4s are 8 என்னங்க 32. ஸோ 128 இன்ட்டு 79. ஸோ இது ரெண்டு இது டிவைட் பண்ணால் 128 79 டிவைட் பண்ணால் 10112. இது இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கிற வேல்யூ 10112. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10112 மைனஸ் 9 ப்ளஸ் 968 மைனஸ் அங்கிட்டு வந்தால் ப்ளஸ் ஆயிடும். இது ஆட் பண்ணால் நமக்கு 8 2 10க்கு 0 மிச்சம் 1 6 7 8 9 10க்கு 0 மிச்சம் 1 11080 இதுதான் ஆன்சர். இது வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஹலோ வணக்கம். டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஸ்டின். இது வந்து ரேஷியோ கான்செப்டில் இருக்குது. ரேஷியோவில் நமக்கு தெரிஞ்ச ரூல் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அதாவது இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் அதே தான் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் சொல்லுவோம். இது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் என்னது 1/x இன்ட்டு 1/x இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 1.25. இது வந்து 1/x ஸ்கொயர்டு இருக்குது 1/6.25. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 625. 6.25 வந்து என்னது 25ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 1/x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 எப்படி எழுதலாம் 2.5 த ஹோல் ஸ்கொயர். பவர் சேமாக இருந்ததுன்னா பேஸை ஈக்குவேட் பண்ணோம். ஸோ 1/x இஸ் ஈக்குவல் டு 1/2.5. நம்ம எக்ஸோட வேல்யூ தானே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு 2.5. ஆனால் நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது ஆன்சரு. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 25/10 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5/2. எக்ஸோட ஆன்சர் என்னது 5/2 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து டெசிமலில் கொடுக்கல. ஆப்ஷன் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதான் இந்த சம்முடைய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லணும். டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரூல் என்னதுன்னா கொடுத்துருக்குற ஃப்ராக்ஷனை நம்ம p/q எழுதுவோம். நியூமரேட்டர் கன்சிடர் பண்ண மாட்டோம். டினாமினேட்டரில் உள்ள டேர்ம் எதோட மல்டிபிள்ஸாக இருக்கணும் 2ம் 5மாக தான் இருக்கணும். அதை தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் அது வந்து டெர்மினேட்டிங் கிடையாது. கொடுத்துருக்கிறதுல இப்போ எது விச் ஒன் இஸ் டெர்மினேட்டிங்னா 64 நான் எப்படி எழுதலாம் நியூமரேட்டர் கன்சிடர் பண்ண மாட்டோம். 64 2 2 7 4 8 16 32 64 2/6 எழுதலாம். 5 இல்லைனாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் 5/0. அப்போ இந்த டினாமினேட்டரில் எது மட்டும் தான் இருக்குது 2ம் 5 தான் வருது. இங்கே 3 ஸ்கொயர்னு வரும். இங்கே வந்து 3 4s are 12. அதாவது 2யும் 5யும் தவிர வேறு நம்பர் வந்ததுனால இது நான் டெர்மினேட்டிங், இதுவும் நான் டெர்மினேட்டிங். இது 3 × 5 இதுவும் நான் டெர்மினேட்டிங். நம்மளோட ஆன்சர் என்னது 5/64 தான் இஸ் அ டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷன். டெர்மினேட்டிங் மீன்ஸ் டிவைட் பண்ணால் நமக்கு 0 வரும். அதுதான் டெர்மினேட்டிங் சொல்கிறோம். நார்மல் டிவிஷன் பண்ணாமல் இந்த ரூலை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுறோம். இதான் இந்த சமூகரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசியில் கேட்டால் 1 more ஆப்டிடியூட் சம். இந்த மாதிரி சம்ஸ் அடிக்கடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். சம் இதான். இதில் நடுவில் ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வச்சு சம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரூட் சிம்பிள் இருக்குது. லாஸ்ட் இந்த எண்டுலேருந்து நம்ம கொண்டு வரணும். இந்த 9 நான் எப்படி எழுதலாம் 3ன்னு எழுதலாம். அப்போது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்கும் 383 + 302 - 164 + 28 - 3ன்னு போட்டுக்கட்டுமா. 9 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3 மிச்சம் எல்லாம் ஸ்கொயர் ரூட்டு அப்படியே இருக்குது. ஒரு ஸ்டெப் அதெல்லாம் இது பண்ண முடியும். இப்போ 28ல் 3 போச்சுன்னா 25 அதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 5. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 383 + 302 - 164 + 5 எழுதலாமா. 28ல் 3 போச்சுன்னா 25 வந்து 5ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஜஸ்ட் ரூட் சிம்பிள். அடுத்தது which is equal to 383 + 302
minus இங்கே 169 எதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 13. ஸோ 13 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 302ல் 13 போச்சுன்னா 289 நினைக்கிறேன். ஆமாம் 289 383. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 289 இதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 70. இதை ஆட் பண்ணால் 400 வருது. ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது 20 தான் எனக்கு சம்முடைய ஆன்சர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான சம்பவம்.